பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வருஷமாய் காணப்படும். ஆமென். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நீங்களும் எழும்புகிற பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர்களை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்களை தாங்குற தகப்பனாயிருக்கிறார். அவர்களை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னர் என்னையும் உங்களையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நானும் நீங்களும் விசுவாசிக்கிற பொழுது அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் தாயின் வயிற்றிலே, அதாவது தாயின் வயிற்றிலே தோன்றுவது முதல் நான் உங்களை ஏந்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகுவதற்கு முன்பவே உங்களை நான் தாங்கினேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவுகளே, இந்த ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரமான ஒரு பாதையில நடந்தாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றதை செய்யாம இருந்தாங்க. முறுமுறுப்போடு கசப்போடு கூட அந்த ஜனங்கள் அங்கே வாழ்ந்திருந்தார்கள். அங்கே அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. இந்த ஜனங்களால எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல. அதனால ஆண்டவர் அடித்தார், வாதிகளை அனுப்பினார். அந்த ஜனங்களோ கீழ்ப்படியாதபடி அங்கே முரட்டாட்டம் உள்ளவர்களாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன். அல்லேலூயா. உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாங்க சிலவளை யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை நடக்கல, எந்த ஒரு விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, அல்லது என்னை கைவிட்டாரா, நான் மறந்துட்டாரான்னு சொல்லி நிறைய விஷயத்துல நாங்க புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனா நாங்கள் எப்படி, எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நாங்க இருந்தாலும் அவர்களை கைவிடாத தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவர்களை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அவன் அவர்களை நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம், இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அங்கே 1வது வசனத்துல, அதாவது ஏசாயா 46 அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு தெளிவான முறையில சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவுகளே, நானும் நீங்களும் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளணும்டா, அதை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்க வேண்டும். என்னன்னு சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் செவி கொடுத்தா போதும். ஆமென். அவர் சொல்லுறத செய்தா போதும். ஆமென். நான் கூப்பிடுகிற பொழுது ஓடி வந்தா போதும். ஆமென். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா போதும். அப்பதான் என்னையும் உங்களையும் அவர் தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆமென். அவர் சொல்லுகிறத நிறைவேற்ற வேண்டும். இந்த காரியங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி செவி சாய்க்காம இருந்த வேண்டாம், எங்களோட வாழ்க்கையில சாபங்கள் நிறைந்ததாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவங்களே, இந்த 2025 ஆண்டு தேவனுடைய சத்தத்துக்கு நீங்களும் செவி சாய்க்கிற பொழுது
அவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராயிருப்பார். அவர் எங்களை உயர்த்துற தேவனாயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன் கோணலான வழிகளை சுவைப்படுத்துவேன். ஆமென். நான் உனக்கு முன்பே போய். ஆமென். அப்ப எங்களுக்கு முன்பதாய் அவர் போவார். நிச்சயமாக அவர் நடந்து செல்லுவார். ஆமென். அப்ப என்ன சொல்லணும்டா, நானும் நீங்களும் இந்த 2025 ஆண்டுல அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். ஆமென். அப்படி செவி சாய்க்கிற பொழுதுதான் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் அநேகருக்கு பிரயோஜனமாய், அநேகருக்கு வெளிச்சமாய், ஆமென், அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆமென், கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. கர்த்ததாமே இந்த 2025 ஆண்டிலே ஆண்டவர் சொல்ற காரியம், தேவனுடைய பாதத்தில் அதிகமா நாங்கள் காத்திருக்கிற பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற பொழுது, தேவனுடைய பாதத்தில் இருக்கிற பொழுது, அவரை நீங்களை ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆமென். ஆபத்து நேரத்துல நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற கர்த்தர். ஆமென். ஆபத்தான சூழ்நிலையில தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிறவராய், தப்புவிக்கிறவராய், ஆமென், சுமக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். உன் துர்க்கம் எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆமென். நிச்சயமாக என்னுடைய உங்களுடைய எல்லா துன்பத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எப்பன்னு சொன்னா, அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.